ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூட இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். திருமலைக்கு நீங்களும் தர்ஷன் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்த்து லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட தர்ஷனை பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல திருமலை தரிசனம் தொடர்பான நிறைய தகவல்களை தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் சேனல்லையும் இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸையும் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றோம். தர்ஷன் போறவங்களுக்கு நம்மளோட சேனல் ஆகட்டும் டெலிகிராம் ஆகட்டும் நிறைய தகவல்களை கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பாக்குற வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்த்துடலாம். திருமலை பொறுத்த வரைக்கும் தரிசனம் நேரடி தரிசனத்துக்கான கிரௌடோட இன்க்ரீஸ் அப்படின்றது நம்ம போட்டோஸா டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு. நேரடி சர்வ தரிசனத்துல கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி லைன் அப்படின்றது ஒரு 3-4 கிலோமீட்டர் அளவுக்குமே லைன் வந்து இருக்கு. நிறைய சோசியல் மீடியா ஆகட்டும் அதே மாதிரி போட்டோஸ் ஆகட்டும் நிறையவே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். க்ரௌட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா தாங்க இருக்கு. நேரடி சர்வ தரிசனம் இன்னைக்கு எதுவும் பிளான் பண்றவங்க நீங்க இன்னைக்கு வெயிட் பண்ணி நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறது தான் பெஸ்ட். ஸோ அதனால பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடுத்த வாரம் வரலான் இருக்கோம். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வாரம் க்ரௌடு ஹெவியாக இருக்கு. ஸோ இதோட நம்ம போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது போன வாரம் நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு க்ரௌடு வந்து இல்லை. ஆனால் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. தர்ஷன் பார்க்கறதுக்கே 24 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் ஸ்டேட்டஸ். நேரடி சர்வ தரிசனத்துல கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகிட்டு வெளியில சிலா தோரணம் வரைக்கும் லைன்ல வந்து பக்தர்கள் வெயிட் பண்றாங்க அப்படின்றது டிடிடோட அஃபீஷியல் அப்டேட். நேத்து திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 71,510 பேர் வந்து பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா லைன்ல போயிட்டு குடோன் போற வரைக்குமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் போயிட்டு நடந்துதான் நம்ம வந்து கியூல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களோட எல்லாம் போறவங்க இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்றது பெஸ்ட். அதுக்கு அடுத்தது டெய்லியுமே கீழ் திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில நம்மளோட சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது முக்கியமா நான் வந்து டெலிகிராம்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல நைட்டு வந்து 9 மணிக்கெல்லாமே கியூல நிறைய பேர் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு அந்த லைன்ல வந்து உட்காந்து வெயிட் பண்றதா வந்து சொல்லியிருந்தாரு. இதுதான் அந்த கமெண்ட். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சர்வதரிசன டிக்கெட் பெறுவதற்கு இன்று சீனிவாச காம்ப்ளெக்ஸில் இரவு 9 மணி முதல் வரிசையில் அமர தொடங்கிவிட்டனர். தற்போது வரை 1000 பேருக்கு மேல அமர்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நீங்க நைட்டு வந்து என்ன டைம் ரீச் ஆனீங்கனாலுமே எந்த இடத்துல லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா காலையில 2 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காலையில ஒரு 3:58ஓட ஸ்டேட்டஸ்க்கே பாருங்க. இன்னைக்கான ஸ்லாட் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்லேயே ஒரு 4000 டிக்கெட்ஸ் தான் 4 மணியோட ஸ்டேட்டஸ்க்கே அவைலபிள் இருக்கு. 2 மணிக்கு ஓப்பன் பண்ணா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே இதுதான் ஸ்டேட்டஸ். அப்போ நீங்கள் வந்து ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப டவுட் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நாளைக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக போயிட்டு தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நாளைக்கு போகிறவங்க இதையும் பார்த்துக்கோங்க. திங்கள் செவ்வாயில் ஓரளவுக்கு உங்களுக்கு நார்மல் ஆகிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி தான் காலையிலையுமே ஒரு 3 மணிலேருந்து மேலே 4-5 மணிக்கெலாம் அலிப்பிரி செக் போஸ்ட்லேயுமே வந்து ஹெவியான க்ரௌடு தான். அதோட வீடியோ கிளிப்ஸை வந்து நமக்கு மற்ற குரூப்பில் வந்து கிடைச்சது நம்மளோட டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இதுதான் இன்னைக்கு திருமலையில இருக்கக்கூடிய தர்ஷனோட அப்டேட்டா இருக்கு. மற்ற தரிசனங்கள் எப்பவும் போல ஆவரேஜா இருக்கும். நேரடி சர்வ தரிசனம் மட்டும்தான் க்ரௌடு ஹெவியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பு வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம 2 பேத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலியில அம்மா அப்பா பசங்க வந்து ஒரு 12 வயசுக்கு கீழே இருக்காங்க, 11 வயசு 10 வயசுலாம் இருக்காங்கன்னா அம்மா அப்பாவுக்கு மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்களோட பசங்களையும் கூட்டிட்டு போகலாம். தோமாலா அர்ச்சனா சேவா தவிர சுப்ரபாத சேவாவுக்கும் அஷ்டதளபாத பத்மாராதனாவுக்கும் செலக்ட் ஆனீங்கன்னா கூட்டிட்டு போகலாம். தோமாலைக்கும் அர்ச்சனைக்கும் கிட்ஸ் வந்து அலௌடு கிடையாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆனாதான் பேமெண்ட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு 2 நாள் ஓப்பன்ல இருக்கும். 20ஆம் தேதி 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்க 4 பேத்துக்கெல்லாம் பண்ணணும்னா 2 மொபைல் நம்பர்ல பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வந்து கிடைக்கும். இதுல இருக்கிறதுலே வந்து சுப்ரபாத சேவாவுக்கு ஒரு நபருக்கு 120 ரூபா, தோமாலா அர்ச்சனா சேவாவுக்கு நமக்கு வந்து 220 ரூபா வந்து வரும். மற்றது அஷ்டதளபாத பத்மாராதனாவுக்கு தான் நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து அதிகமா இருக்கும்.
மீதி சேவாக்கள் ட்ரை பண்ணுங்க. மூலவர குலசேகரப்படி வரைக்கும் போய் தர்ஷன் பார்க்குற ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஆன்லைன்லேயும் ஒவ்வொரு மாதம் ஓப்பன் ஆகும், ஆஃப்லைன்லேயும் டைரெக்டாக போயிட்டு ஆர்ஜிதாம் கவுண்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது நேற்று நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். திருமலையில் கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் அப்படிங்கிற ப்ரைவேட் அக்கமடேஷன் ஆன்லைன்லேயே நம்ம வந்து ரூம் புக் பண்ணலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் 900 ரூபாய்க்கு ப்ரைவேட் ரூம் திருமலையில் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்மளோட அந்த வீடியோக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் பார்த்து நாங்கள் இந்த ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்எஸ் குமார் அப்படின்ற ஐடி தான் அது. ஸோ இன்னும் கூட நீங்கள் அந்த ரூம் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பட் தே அலவுடு 3 adults in a ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 2 adult 2 பெரியவங்களும் ஒரு குழந்தையும் தான் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 3 பெரியவங்களே வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. மேபி அலோவ் பண்ணியிருக்கலாம், கிட்ஸ் இல்லை அப்படின்றனால அலோவ் பண்ணியிருக்கலாம். இந்த ரூம் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரைஸ், அதாவது ஜூன் மாதத்துக்கு வந்து 1400 ரூபா வரும். இது வந்து நான் ஏசி ரூமு 1400 ரூபா. அதில் 1250 ரூபா வந்து ரூமோட ரெண்டாகவும் 140 ரூபா வந்து காஷன் டெபாசிட்டாகவும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஜூலை மாதத்துக்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்துக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து கிடையாது. அதே மாதிரி ரூமோட காஸ்ட்டு வந்து 900 ரூபா வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ கம்மியாயிருக்குன்னா 500 ரூபா கம்மியாயிருக்கு. நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்க நான் ஏசி ரூம் தான். இப்போது ஆகஸ்ட் மாதத்துக்கு நான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஜூன் மாதத்துக்கு கிளிக் பண்ணி பாருங்கள். ஜூலை மாதத்துக்கு தான் இந்த ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலைக்கு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து ஜூன் மாதத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ ரூமோட டேரிஃப் வந்து ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு 1250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி 12% போட்டோம் அப்படின்னா இதில் 150 ரூபா வந்து வருது. ஓகேங்களா. ஸோ 150 ரூபா சேர்த்து 1400 ரூபா உங்களுக்கு ரவுண்ட் ஆஃபாக வரும். அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ஜூலைலையும் ஆகஸ்ட்லேயும் 900 ரூபாயை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 500 ரூபா நமக்கு வந்து கம்மியாக வருது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மேபி வந்து இந்த ரூம்ஸ் எல்லாம் புதுசாக கட்டின பில்டிங் தான், நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஓகே இந்த ப்ரைஸ் கன்வீனியன்ட்னா புக் பண்ணிக்கலாம். ஏன்னா எமர்ஜென்சி டைமில் ரூம் கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா இதை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டே பண்ணுறது வந்து லிமிட்டடாக தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா திருமலைக்கு டைரெக்டாக போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே டைம்லாம் போனீங்கன்னா க்ரௌடு வந்து அதிகமாக தான் இருக்கும். ரூம் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது அலாட் ஆகிறதுக்கான டைமிங் தான் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். சில நேரம்லாம் ஒரு 6 மணி நேரம் கூட எடுக்கும். அது டிபெண்ட்ஸ் வந்து அந்த டைமை பொறுத்து, ரூம் கிடைக்கிறத பொறுத்து தான். அதுக்கு அடுத்தது இந்த மாதம் எப்போ வந்து கருட சேவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை, இந்த மாதத்துக்கான பௌர்ணமி கருட சேவை 23ஆம் தேதி இருக்கும். ஸோ கருட சேவை இருக்கும். அதையும் டிடிடி வந்து அஃபிஷியலாக உங்களை ப்ரெஸ் நோட்டில் வந்து கொடுப்பாங்க. கன்ஃபார்ம் தான். ஆகஸ்ட் மாதத்துக்கான புக்கிங் எல்லாம் 1 by 1 ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதை செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் டவுட் இருக்குன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஹோமத்தில் உங்களால் அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து தர்ஷன் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோமம் டிக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா டூர் பேக்கேஜஸ் வந்து அவைலபிள் இருக்கும். நான் டூராலாம் போகலங்க, நாங்கள் ட்ரெயினில் போகிறோம் இல்லை ஓன் வெஹிக்கிளில் போகிறோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிட்டு, அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். எங்கே எத்தனை மணிக்கு எப்படி போனால் வாங்கலாம், முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதையும் வேணால் பார்த்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன் அங்க பிரதர்ஷனம் இந்த மாதிரி ஃப்ரீ டிக்கெட்லாம் யார் யாருக்கு முடியுதோ தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம பே பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக போகலைன்னா என்னன்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கிறது உங்களுக்கு தர்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரௌடு வந்து இந்த வாரம் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. மேபி இந்த க்ரௌடு இன்றைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நாளைக்கு திங்கக்கிழமை வரைக்குமே உங்களுக்கு இந்த க்ரௌடு வந்து இருக்கும். திங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுதான் இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.